ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரசன்னா. வெல்கம் டு மாஸ்டர் பீஸ் பிக். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் என்ன பார்த்தீங்கன்னா, மலையாளம் இண்டஸ்ட்ரியில் 2024 ஒரு வெஸ்டர்ன் க்ரைம் த்ரில்லர் வெளியே வந்த அமேசான் ப்ரைமில் இருக்கிற அஞ்சக்கல குக்கன். இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத லைட்டாக நம்ம பார்க்கலாம். படத்தோட கதைக்களமே மிட் ஆஃப் 80s நடக்கிற மாதிரி தான் அந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கு. காலாஸ்திரி அப்படின்ற ஊர் கேரளா கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர் அங்கே இருக்குது அப்படின்றதுக்காக அங்கே ஒரு தோட்ட வேலைகள், சின்ன சின்ன வேலைகள்லாம் பல கர்நாடகாவை சேர்ந்த மக்கள் வந்து அங்கே அந்த ஊரில் வந்து வேலையை பார்ப்பாங்க. அங்கே லேண்ட்லார்டு ஒருத்தர் ஒரு பயங்கரமாக இருந்தார், ரொம்ப ஜம்முன்னு வாழ்ந்துருந்தார். அவர் படத்தோட ஆரம்ப 5 மினிட்ஸ்லேயே கொலைப்படுறப்படுறார், மர்ம நபரால் கொலை செய்யப்படுறார். அவர் யார், அவரை சாவடிச்சாங்க அப்படின்றத ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணலை. அதுதான் அந்த படத்தோட கதை. அப்போ தான் ஹீரோட என்ட்ரி. ஹீரோ வந்து ரொம்ப வாயுலாக பூச்சிங்க. அந்நியம் படத்தில் வர அம்பி மாதிரி, அம்பிக்கெல்லாம் அம்பி, ரொம்பவும் புள்ளப்பூச்சி மாதிரியான டைப்பு. அவரோட இன்ட்ரொடக்ஷனே பார்த்திங்கன்னா அவர் ஹீரோ மாதிரி இன்ட்ரொடக்ஷன் இருக்காது. அவர் போலீஸ் கான்ஸ்டபிளாக அந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு வராரு. அவர் வாயிலாக பூச்சி கான்ஸ்டபிளாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோ ரிவீல் பண்ணுற மாதிரி தான் அந்த படம் ஆரம்பிக்குது. ஒரு பூச்சி புழு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பூச்சி மெரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. ராத்திரியில் டார்ச் லைட்டை வச்சு இருட்டில் போகிறது கூட பயங்க அவருக்கு. அந்த மாதிரியான கேரக்டர். அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலைக்கு போய் சேர்றாரு. ஆனால் சேர்ந்த உடனேயே அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதாவது இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டு அங்கே இருக்க ஆளுங்களோட நடவடிக்கை எல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறார். ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் இந்த கொலை ஒன்று வேறு நடக்குது. ஃபஸ்ட் சீன் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆளுங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு ரொம்ப வச்சு உரிப்பாங்க போலீஸ் எல்லாம். நம்ம ஆள், அதாவது வாசுதேவன், ஹீரோ பேர் தான் வாசுதேவன். அவருக்கு வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறதா பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறார். இப்போ போலீஸ் ஒரு பக்கம் யார் கொலையாளி அப்படின்றத தேடிட்டு இருக்க அதே தருணத்தில் இறந்து போகிற நம்பருக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க தாங்க வேறு லெவல் ஐட்டாக்காரங்க. அவங்க இன்ட்ரொடக்ஷனே ஹீரோ மாதிரி இருக்கும். வேறு லெவல் இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. அவங்க எங்கள் அப்பாவை கொலை பண்ணது யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்குது. போலீஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம், ஆனால் நான் அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சி நான் சாவடிக்கிறேன், எப்படி சாவடிக்கிறேன் மட்டும் பாரு அப்படின்றத அதிரி புதியான சம்பவம் தாங்க இந்த படத்தோட டோட்டல் கதையே. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அறிமுக இயக்குனர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஃப்ரேம்லேயுமே இது அறிமுக இயக்குனர் இயக்குன படம் அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. ஃப்ரேம் டு ஃப்ரேம் மேக்கிங்கில் வேறெல்லாம் மிரட்டி விட்டுருப்பார். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது கூட காந்தாராவோட டச் லைட்டாக இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு வருது தான். ஆனால் அதை நம்ம அதிகமாக ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டிங்கில் வேறு லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த படத்தோட கதையை. குறிப்பாக இந்த கதைக்களத்தில் திரைக்கதை அமைக்கிறதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். எப்போவுமே இப்போ பல விமர்சனங்களில் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய வில்லியம் போர்ட்ரேட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாலே அந்த படம் வந்து நின்று பேசும். ஸோ அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த படம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பாரில் ஒரு ஃபைட் ஒன்று வராங்க. ரொம்ப ஜாலியாக எல்லாம் அப்படியே ஜாலியாக உட்காந்து லேடிஸ் எல்லாருமே உட்காந்துப்பாங்க, அங்கேயே குடிப்பாங்க. 1980s நடக்கிற கதை மாதிரி இருக்குல்ல, அதான் அந்த டைமில் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அப்படி காட்டியிருப்பாங்க. அங்கே அந்த 2 பசங்க, அதாவது அந்த இறந்து போனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 பசங்க அங்கே உள்ளே போய் அதிரி புதிரியாக ஒரு சம்பவம் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த மேக்கிங்கும் அந்த பாட்டு பேக்ரவுண்டில் அந்த சண்டை வேறு லெவலில் இருக்கவங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கால் கண்டிப்பாக ஆடும். உங்கள் காலை நீங்கள் ஆட்டுவீங்க அந்த பீட்டுக்கு. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான அந்த சீனுங்க. அது அந்த பார் சீனே போதும், செம்ம எக்ஸாம்பிள். பொதுவாகவே ஒரு ஆக்ஷன் சீன்னு எடுத்திங்களா, அதுக்கெல்லாமா நீங்கள் எடுத்து போயிட்டீங்கனாலே யாருன்னா நம்ம பாராட்டுவோம். மெயினாக பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபராக பாராட்டுவோம். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக மியூசிக் டைரக்டரும் ஒரு அவரோட பார்த்த செய்யணும். அவங்க 2 பேருமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அந்த பார் சீனில் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலு. அந்த 2 அராத்து கேரக்டரும் வண்டியில் போகும்போது ட்ரோன் ஷாட் மேலே இருந்து எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. மணிகண்டன் ஐயப்பா இவர் தான் மியூசிக் டைரக்டரு. அந்த பர்டிகுலரில் அந்த பாட்டால் ஆரம்பித்து அப்படியே ஒரு சண்டை சீன் சொன்ன பார்த்தீங்களா பாரில், அந்த பாட்டு கேட்கும் போதே நமக்கு வந்து
பெப்பி நம்பராக இருக்கும். அது ஆக்சுவலாக நம்மளை அதை அப்படியே இன்வால்வ் பண்ண இருக்கும். அந்த மியூசிக் ஜாலியாக ஒரு ஃபோக் சாங்காக ஆரம்பித்து அடுத்த பீட்டை அப்படியே உள்ளே போய் வெளியே வந்து நிறைய சொல்ல விரும்பலை. நீங்கள் 10 நிமிஷம் ஓடும், அது மிரட்டி விட்ருப்பாங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படம் அமேசான் ப்ரைமில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரொடக்ஷன் டிசைன் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பார் சீக்வன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய செட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப லைட்டாக சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் படத்தை பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன, இது ஒரு மாதிரி 1980s மலையாளம் படம் மாதிரி போகுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அப்படி தான் எனக்கும் தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1 hour ரொம்ப வேகாக போச்சு. என்ன சொல்ல வராங்க, எப்படி போகுது, என்ன கதையை எதை நோக்கி கதை பயணம் பண்ணுது, திடீர்னு ட்ராக் மாறுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஆஃபில் சொன்ன ஒரு சில சீன்ஸை செகண்ட் ஆஃபில் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது. அந்த லிங்க் அமேசிங்காக லிங்க் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் சத்தியமாக சொல்கிறேன், ஃபஸ்ட் ஆஃப் பார்க்குற வரைக்கும் எனக்கு இந்த அளவுக்கு இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கலங்க. செகண்ட் ஆஃப் தெரிக்க விடுற மாதிரி இருந்தது, வேறு லெவலாக இருந்தது. நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இன்ட்ரோல் பிளாக்லேருந்து பாருங்கள், படம் வேறு லெவலில் பிடிச்சிக்கும். அதுவும் கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லலாம். மெயினாக அந்த 2 பேர், அந்த 2 நெகட்டிவ் ஷேட் கொண்ட அந்த 2 பேர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீனில் ஒரு மிகப்பெரிய ஆளோட இறக்குறாரு பார்த்தீங்களா, அவங்களோட பசங்க அந்த 2 பேர். அவங்க 2 பேர் தான் மாஸ் காட்டியிருப்பாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, எப்படி அதை ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்காது. ஆக்சுவலாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஹீரோ என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியும். ஹீரோ ரொம்ப சாதுவாக காமிச்சிட்டே இருக்காங்க, கடைசியில் என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியும். வில்லனை பயங்கர மாசாக காட்டுறாங்க, கடைசியில் இங்கே ஒருத்தில் வில்லனுக்கு அடிவாங்க தான் செய்வாங்க, நம்மளுக்கு தெரியும். யூஸ்வலாக ஒரு 5 பேர் அடிக்கிறது, ஹீரோ திருப்பி அடிக்கும்போது 10 பேர் பறக்கிறது, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சீன்ஸை ரொம்ப நேச்சுரலாகவும் அதே மாதிரி நம்பும்படியாகவும், எஸ்பெஷலி சொல்லப்போனால் அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டில் கட்ஸ் ராகுல் அப்படின்ற ஒரு எடிட் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண கட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. ஒரே ஃபைட் சீன், அந்த இடத்துல ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூ, அதே மாதிரி வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூ, வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரெண்டுமே சைமல்டேனியஸாக கட் அண்ட் ஷார்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை வாட்ச் பண்ணுங்கள். அமேசான் ப்ரைமில் இருக்குது. அஞ்சக்கலோ கொக்கன் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம சேனல் ஞாபகம் வரணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குளோபலாக ரிலீஸ் ஆகிற நிறைய படங்களை பற்றின, எனக்கு பிடிச்ச படங்களை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்டு அந்த சேனல் ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் பிரசன்னம்.